வியூஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபுல் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த படத்தோட ஃபுல் கதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். படம் 2023ஆம் ஆண்டு வெளியான படம். இந்த படத்தோட பேர் சீரா. படத்தோட கதை நார்தன் ஆப்பிரிக்கால சகல் அப்படின்ற ஒரு பாலைவன ரீஜியனில் தான் இந்த கதை நடக்குது. அப்படிதான் சீரா, அவங்களோட அப்பா அம்மா, அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சீராவோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு அவங்கள ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தூரம்லாம் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அந்த பாலைவனத்தில் வந்ததுனால அவங்களும் களைப்பா இருக்காங்க, ஒட்டகங்களும் களைப்பா இருக்கு. இதனால அவங்க அந்த பாலைவனத்திலே ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கி நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அங்க ப்ரே பண்றாங்க. அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒட்டகங்களை தான் பயன்படுத்துவாங்க. அவங்க எல்லாம் தங்கி இருக்கும் போது, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க நைட்டு சாப்பாட்டுக்காண்டி ஆட்டை வெட்டுறாங்க அங்க உள்ள ஆம்பளைங்களாம் சேர்ந்து. ஆனா சீரா போய் அதை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால டென்ஷனான அவங்க அப்பா, இதெல்லாம் வந்து ஆம்பளைங்க பாக்குற வேலை, நீ இதை பார்க்க கூடாது அப்படின்னு இவங்களை வான் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் சீரா அவங்களோட அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அடுத்து கல்யாணம் ஆக போறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ உன்னோட புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உன்னோட புருஷனை நீ மதிக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, அப்பதான் உன்னோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரிலீஜன் வேற, நம்மளோட ரிலீஜன் வேற, சோ இது ரெண்டுக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, என்னதான் மதங்கள் வேறா இருந்தாலும் எல்லா மதங்களும் ஒரே வழியை தான் காட்டுது, அன்புன்ற அந்த ஒரே வழியை தான் காட்டுது. அது மட்டும் இல்லாம என்னோட மகளும் அவனும் லவ் பண்றாங்க, சோ அதையும் நம்ம சேர்த்து வைக்கணும், அவளோட சந்தோஷத்துக்கு நம்ம குறுக்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ அவனும் வேற வழி இல்லாம பேசாம போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அந்த இடத்துல பாலைவன கொள்ளையர்கள் அவர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து இவங்ககிட்ட உள்ள தண்ணி, உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதனால அங்கே ஷிஃப்ட் மாற்றி 2 பேரை காவலுக்கு போட்டிருக்காங்க. அந்த 2 பேரும் மாற்றி மாற்றி நைட் ஃபுல்லாக காவல் காப்பாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு பேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னும் அவங்க 5 நாளில் அந்த ஊருக்கு போய் சேரணும். அப்படி அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 2 ஜீப் வருது. அதில் ஒரு 10-12 பேர் வர்றானுங்க. அந்த ஜீப்பை அங்கேயே நிப்பாட்டிட்டு அதுலேருந்து 3 பேருக்கு மட்டும் கன்னோட இறங்கி வர்றானுங்க. அதில் அந்த குரூப்போட தலைவனும் ஒருத்தன். இதை பார்த்துட்டு இந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கன் எடுத்துட்டு முன்னாடி போறான் என்னன்னு கேட்க, அப்ப அவனுங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா சுத்தி அந்த கேம்ப் எல்லாம் பாக்குறானுங்க. வந்துக்கிறவனுங்க அந்த பாலைவனத்துல ஒரு போராட்ட குழு இருக்கு, அந்த குழுவை சேர்ந்தவனுங்க தான். அதுல உள்ள தலைவன் தான் இப்ப முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறான். அவன் வந்து நின்றுட்டு இந்த கூட்டத்தோட தலைவன் யார் அப்படின்னு கேட்கிறான். உடனே சீரோவோட அப்பா கிளம்பி போறாரு. அவர் நடந்து போயிட்டு இருக்கலே அவரை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவர் அந்த இடத்துல துடிதுடிச்சு செத்து போறாரு. இதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் உள்ள ஆண்களை ஃபுல்லா கண்மூடித்தனமா சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா பெண்கள், சிறுவர்கள் இவங்களை விட்டுறாங்க. பார்த்துட்டு சீரா, அவங்க அம்மா, அங்க உள்ள பெண்கள் எல்லாம் ரொம்ப கதறி அழுது துடிக்கிறாங்க. சீரா வந்துட்டு அந்த போராட்ட குழு தலைவனை பார்த்து திட்டுறாங்க. ஒரு கன் எடுத்து அவனை சுடவும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுங்க அந்த கன்னையும் ஷூட் பண்ணிடுறானுங்க. நீ ரொம்ப வாய் பேசுற அப்படின்ட்டு இவளை மட்டும் தூக்கி வண்டியில போடுங்களான்னு இவங்களை வண்டியில ஏத்திட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க அந்த இடத்த விட்டு. இதுக்கப்புறம் சீராவை அந்த வண்டியில கூட்டிட்டு போயிட்டு அவங்கள மானபங்கப்படுத்தி அந்த பாலைவனத்திலே ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டு போயிடுறானுங்க. இதுக்கப்புறம் சீராவோட அம்மா, இனிமே சீரா வருவா அப்படின்ற நம்பிக்கை இல்லை அப்படின்ற காரணத்தினால அவங்க எல்லாம் மறுபடி ஒட்டகங்கள்ல ஊர்களுக்கு கிளம்புறாங்க. அப்புறம் காயமடைஞ்சிருக்கிற சீரா அந்த பாலைவனத்துல எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. அவங்க உடம்பு ஃபுல்லா காயங்கள் இருக்கு. அதனால அவங்க ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகி வலியும் தாங்க முடியாம நடக்கவே முடியல ஒரு ஸ்டேஜ்ல அவங்கனால. அப்படியே இவங்க தொடர்ந்து நடந்து ரொம்ப களைப்பாகி அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு அடியில வந்து படுத்துடுறாங்க ரெஸ்டா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு திரும்பி அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. இவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பாலைவனத்தினுடைய வெப்பநிலையை தாங்கவே முடியல. அடுத்த அடி கூட இவங்களால எடுத்து வைக்க முடியல. இவங்களோட கால்கள் அந்த நிலைமைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட சேலையில 2 பீஸா கிழிச்சு அதை வந்துட்டு சாக்ஸ் மாதிரி காலில் டைட்டா கட்டிக்கிட்டு ஒரு கம்பை ஒன்று ஊண்டிக்கிட்டே பைய நடந்து போறாங்க. அப்படி அவங்க பைய ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது வானத்துல தூரமா ஒரு கழுகு வட்டமிடுறத பாக்குறாங்க. கழுகு அங்க வட்டமிடுதுன்னா அங்க ஏதோ உணவுப் பொருள் இருக்கணும், இல்ல மனிதர்கள் யாராவது இருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணி அந்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க அந்த இடத்தை நோக்கி போகும்போது அங்க வேகமா ஒரு ஜீப் வருது. இதை பார்த்துட்டு இவங்க பயந்து போய் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மணல் மேடு மாதிரி இருக்கு, பாறைகளால் ஆனது. அதுக்கு மேலே ஏறி போயிட்டு இவங்க அந்த சைடு பார்க்குறாங்க. அந்த போராளி குழுக்களோட கேம்பே அங்கே தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இந்த பாலைவனத்தில் நம்ம வேற எங்கேயாவது வழி தவறி போனால் நம்ம இறந்து போயிடுவோம். ஸோ அதனால நம்ம சர்வை பண்ணணும்னா இங்கேயே இருந்துக்கிட்டு இந்த கேம்ப்லேருந்து நம்ம தண்ணி, உணவுப் பொருள் இது மாதிரி நம்ம எடுத்து அதுலேருந்து நம்ம சர்வை பண்ணி வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஏற்ற மாதிரி இவங்க இருக்கிற அந்த மலை குன்று பகுதிகளில் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே போய் இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கி அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறாங்க. சீராவோட அம்மா, அதில் தப்பிச்ச அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சீராவோட அந்த வருங்கால
கணவர் அவர் ஊருக்கு போறாங்க. அவர் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து சீரா எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இதை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா என்னதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவனுங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவர் ரொம்ப கவலையோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நைட் ஆன உடனே சீரா அந்த கேம்புக்குள்ள வெளியில ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணத்து பக்கத்துல போயிட்டு சவுண்டே இல்லாம அப்படியே அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு ஒரு கேன்ல திரும்பிடுறாங்க. இதே மாதிரி அவங்க நைட்டு அந்த கேம்புக்குள்ள என்னென்ன பொருட்கள் வெளியில இருக்கு, நம்ம ஈஸியா எடுக்கிற மாதிரி என்னென்ன உணவுப் பொருள் இருக்கு அதெல்லாம் எடுத்து அவங்க சர்வை பண்ணி வாழ பழகிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த குகைக்குள்ள தூங்கி இருக்குல்ல, அங்க ப்ரேயர் பண்ற சவுண்டு கேட்டோன்னா இவங்களும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடவுள்கிட்ட. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு. இப்படி சீரா தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை அந்த கேம்புக்குள்ள உள்ள ஸ்டோர் ரூம்குள்ள போய் எடுத்துட்டு இருக்கையில திடீர்னு அந்த கூட்டத்தோட தலைவனும் இன்னொருத்தனும் வந்துடுறான். இவங்க அங்கேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க அங்க ஒளிஞ்சிருக்கையில அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க கூட வந்த இன்னொருத்தன் இவங்க ஊரை சேர்ந்த இவங்களோட சொந்தக்காரன் தான். ஸோ இதனால இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் தான் நம்ம கூட்டத்தை அன்னைக்கு காமிச்சு எல்லாரையும் கொலை பண்ண வச்சுட்டான் அப்படின்ட்டு. இவங்க இதுக்கப்புறம் அவனுங்க அங்க இருந்து கிளம்பணும்னா இவங்களும் யாருக்கும் தெரியாம வெளியே தன்னோட குகைக்கு திரும்ப போயிடுறாங்க. அப்படி போய் இவங்க அங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து இவன் துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில இவங்க எந்திரிச்சு வந்து அந்த கேம்ப்ல என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்றாங்க. அப்போ அங்க இன்னொரு ஜீப் ஃபுல்லா பெண்களை ஏத்திட்டு வர்றானுங்க. இந்த பெண்களெல்லாம் ஏத்திட்டு வர்றது ஒரு பெண் போராளி குழுவோட தலைவர். அவங்களும் ஒரு பெண் தான். ஸோ அந்த பெண்கள் ஃபுல்லா இறங்கி இங்க நீங்க இவங்க என்னென்ன வேலை சொல்றாங்களோ அது ஃபுல்லா கேட்கணும், இல்லைன்னா இவங்க உங்களை சூட் பண்ணி கொண்டுருவாங்க அப்படின்னு மிரட்டி அந்த பெண்கள் எல்லாம் விட்டுட்டு போறாங்க. அடுத்த சீன்லயே சீராவோட அந்த வருங்கால கணவர் மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அந்த மாடு அடுத்தவரோட தோட்டத்துக்குள்ள போயிருது. இதனால அவருக்கும் இவருக்கும் பிரச்சனையாகி அடிதடி ஆயிருது. இதனால அந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இந்த விஷயம் போகுது. அப்போ அவரு யார் மேல தப்பு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. உங்க பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு யார் மேல தப்புன்னு. அப்ப அங்க வர்ற சீராவோட அம்மா, என் மக காணாம போயிட்டா, கடத்திட்டு போயிட்டானுங்க, அதை வந்து உங்களால எல்லாம் தடுக்க முடியல, இதுக்கு போய் ஒரு பஞ்சாயத்து பண்றீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கு தான் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா. அவங்க பையனும் அதுக்கப்புறம் கோவமா அங்க இருந்து கிளம்பி சீராவை நம்மளே போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவனும் ட்ராக் பண்ணி போறான். அடுத்த சீன்லேயே சீரா வந்துட்டு ரொம்ப டயர்டாகி நடக்க முடியாமல் வெளியே வந்து உட்காடுறாங்க. அப்போ அங்கே ஒரு பள்ளி வருது. அந்த பள்ளியை இப்போ பிடிச்சி கட் பண்ணி அதை அந்த ஹீட்டில் காய வைக்கிறாங்க. அது ட்ரைட் ஆனோன்னா அந்த மீட்டை நம்ம சாப்பிட்டு நம்ம சர்வை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. திருப்பி இவங்க அன்னைக்கு நைட்டே அந்த கேம்புக்கு வெளியில் 2 கார் நிற்கிது. அதில் ஒரு காரோட டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி தேடிட்டு இருக்கையில் அங்கே ஒருத்தர் நடந்து வர்றோம். அதை பார்த்துட்டு இவங்க அந்த காருக்கு அடியில் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. அந்த பொண்ணை வந்து பிடிச்சிடறானுங்க. அப்படி அந்த பொண்ணை அந்த பொண்ணு சீரா கீழே காருக்கு அடியில் படுத்துட்டு இருக்க பாத்துடுறா. இவங்களுக்கும் பயமாயிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் அந்த தலைவன்ட்ட விடுறானுங்க. அந்த தலைவன் எங்க இருந்து இனிமே தப்பிக்க பார்த்தீங்கன்னா உன்னை நான் ஷூட் பண்ணி கொண்டுருவேன், நீ என்னோட ரூம்ல வந்து என்னோட ட்ரெஸ் துவைச்சு போறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பாரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துட்றான். அந்த பொண்ணு சீராவை பார்த்தால அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டுருக்கும் போது சீரா இருக்கிறத பார்த்துட்டு வந்து நான் யாருக்கும் தெரியாம சீராட்ட சீக்கிரட்டா பேசுறா, நீ இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு. அதுக்கு சீரா எனக்கு பசிக்குது ஏதாவது கொண்டு வா அப்படின்னு பேசியிருக்கும் போது அங்க யாரோ சவுண்ட் கேட்குது. அதோட அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. அதுக்கு அடுத்த நாள் அங்க உள்ள பொண்ணுங்கள்லாம் அங்க சமையல் வேலை அங்க உள்ள வேலைங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தலைவன்ட்ட ஒருத்தன் சொல்றான், கார்ல ஒரு பேக் வச்சிருந்தேன், அது காணாம போச்சு, இது எப்படி காணாம போச்சுன்னு ஒரு வியர்டா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த தலைவன் சொல்றான், யாரோ இந்த கேம்பை சுத்தி இருக்காங்க, அவங்க தான் நம்ம ஸ்டோரேஜில் உள்ள ஃபுட்டு உன்னோட பேக் எல்லாத்தையும் எடுத்துருக்குது, அதனால கேம்ப் உள்ள எல்லா ஏரியாலையும் நல்ல தரவா சர்ச் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறான். அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த மலையில ஒரு சின்ன பார்ட்டு கூட விடாம எல்லா இடத்துலயும் வலை வீசி தேடுறானுங்க, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குமா இல்ல யாராவது இருக்காங்களான்னு. அப்போ அந்த ட்ரைடு மீட்ஸ் அங்கக்குள்ள இருக்கு, அதை பாத்துறானுங்க. கரெக்டா அதை பார்த்துட்டு அந்த குகை கிட்ட போகும்போது அந்த தலைவன் வந்து ஒரு வேலை விஷயமா எல்லாரும் வாங்க உடனே அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவனுக்கு கிளம்பி போயிடுறானுங்க. இதுக்கப்புறம் சீரா அவங்க கொண்டு வந்த பேக்ல ஏதாவது சாப்பிட்றதுக்கு உண்டான ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்குமான்னு சர்ச் பண்றாங்க. ஆனா அதுல வந்துட்டு ஒரு ஃபிளாஷ் லைட் அப்புறம் ஒரு சின்ன பை இருக்குது. அந்த பையில ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோல்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால அவங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு அந்த கேம்புக்குள்ள நைஸா திருப்பி போறாங்க. இவங்க அப்படியே தரையிலே தவழ்ந்து அந்த பொண்ணுங்க இருக்கக்கூடிய அந்த டென்ட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் ஷாக்காயிடுறாங்க. நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கெமி வந்துட்டு இல்லை சீராவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க அங்கே உள்ள பன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் இவன் இங்கே இருந்தால் நமக்கெல்லாம் பிரச்சனை, இவளை உடனே வெளியில் அனுப்பு அப்படின்னு கெமி அப்படின்ற அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்கள்லாம் ஸ்டோர் ரூமில் உள்ள ஃபுட்டெல்லாம் நீ தான் திருடிட்டு போகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீரா ஆமாம், அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன், இல்லைன்னா செத்து போயிருப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சீரா அந்த பொண்ணுங்கிட்டலாம் நீங்கள்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் நைஜீரியா அங்கே பக்கத்தில் உள்ள ஊர்கள்லேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சீரா அந்த பொண்ணுங்கிட்டலாம் எனக்கு ஒரு புர்கா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுங்களும் ஒரு புர்காவை கொடுக்குறாங்க. அந்த புர்காவை மாட்டிட்டு இவங்களும் அந்த கேம்பில் ஒரு ஆளாகவே மாறி
மாறிடுறாங்க. அடுத்த சீன்லயே இவனுங்களுக்கெல்லாம் ஒருத்தன் கார்ல வெப்பன்ஸ் நிறைய கொண்டு வந்து கொடுக்குறான். இவங்க அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அதுக்கு அவன் இதுல காசு கம்மியா இருக்கு அப்படின்றான். உடனே இவங்க நெக்ஸ்ட் தடவை வரும்போது அந்த பணத்தை சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. உடனே அவன் சரின்ட்டு கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க அந்த கவலையை மறக்கறதுக்காண்டி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனா இதை அந்த பெண், அங்க உள்ள ஒரு பெண் போராளிகளோட தலைவரும் இன்னொருத்தனும் வர்றாங்க. வந்து யார் பாடினது அப்படின்னு கேட்டு ஒரு பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த பெண்கள்லாம் சீராட்ட இவங்க எங்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க ஷாக்காயிடுறாங்க. அதுக்கப்புறம் சீரா அந்த ஆர்ம்டு கார்ஸ் இருக்குல்ல, அதோட கீ எங்க இருக்குன்னு யாருக்கான்னு தெரியுமான்னு கேட்கறாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிஞ்சா நம்ம அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்து இவங்களை கொண்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண்கள் எல்லாம் நம்மளுக்குலாம் அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது, அவனை கொல்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு தைரியமும் கிடையாது, நம்ம இங்கேயே கிடந்து சாக வேண்டியதான், இதான் நம்மளோட தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த சீரா ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பெண்கள்ல கெமின் அவங்ககிட்ட சொல்றாங்க, நீ வந்துட்டு அந்த தலைவன் வந்தோட ரூமுக்கு போய் அங்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடுற, அது அவன் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கான், ஸோ அதனால நீ போயிட்டு அங்க உள்ள கீ எடுக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பயப்படுறாங்க. அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட என்ன சுட்டு கொன்றுவானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு சீரா உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்றாங்க. இவங்க இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கலையே அந்த கூட்டத்தோட தலைவன் வந்துட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கான். தன்னைத்தானே தாக்கி நான் பண்றது தப்பு அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கெமி அப்படின்ற அந்த பொண்ணு அந்த பெண் போராளி குழு தலைவர்கிட்ட நான் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பெண் போராளி குழு தலைவர் வந்துட்டு அந்த தலைவர்கிட்ட போய் கேட்கிற அந்த விஷயத்த, கெமி வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றா அப்படின்ட்டு. அவரும் நான் அவரை கூப்பிடவே இல்லையே, சரி வர சொல்ல என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு வர சொல்றாரு. அதுக்கப்புறம் கெமி அங்க போன உடனே நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏதாவது பிளான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கெமியை அடிக்கிறாரு. அவள் போய் விழுகிற மாதிரிட்டு அந்த கார் சாவியை எடுத்து வச்சிடறா. இதை அவன் கண்டுபிடிச்சிடுறான். இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. அவங்கள கட்டி போட்டுறாங்க வெயில்ல. அதுவும் ஒரு ரொம்ப கொடூரமான தண்டனை. அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு அவங்கள நியூடாவே கட்டி போட்டுறாங்க அவ்வளோ ஹீட்ல. இந்த பிளான் ஃபெயிலியர் ஆனதுனால சீரா அந்த கேம்ப் விட்டு வெளியேறி அந்த குகைக்கே திரும்பி வந்துடுறாங்க. ஆனா இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறனால இவங்களால அந்த குகையிலுமே இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல அடுத்த சீன்லயே ஒருத்தன் ஃபைனோக்ளோர்ல லாங்ல பாக்குறான். அங்க சீரா உட்காந்துருக்கிறது தெரியுது. ஆனா அவன் பேசாம போயிடறான், ஒன்னும் செய்யல. இந்த சூழ்நிலையில தான் அந்த போராளி குழுக்களோட தலைவன் தன்னோட ஃபேமிலியை பார்க்க ஊருக்கு போறான். அந்த ஊர்லயே தான் சீராவோட வருங்கால கணவர் அவனும் இங்க இருக்கான். இவனை பாக்குறக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்து இந்த போராளி குழுக்கள் எப்படியா சேர்ந்துட்டா நம்ம சீராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் பிளான் போட்டிருக்கான். சீராவோட லவர் வந்துட்டு அந்த சீஃபோட வீட்டுக்கு போயிட்டு நான் உங்க இயக்கத்துல சேர ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் எதனால எங்க இயக்கத்தை தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு உங்களோட ஒர்க் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சரி நீ போய் இன்னும் ஒரு 4 பேர் கூட்டிட்டு வா, 4 பேர் வந்தா உன்னை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்றான். அவனும் சரி நான் அதோட கிளம்பிடுறான். இவனும் இங்க கிளம்பிடுறான் அந்த கேம்புக்கு. இவன் அங்கிருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு அந்த சீஃபோட கார் அங்கிருந்து கிளம்புது. அதையே இவன் ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் அந்த காருக்கு தெரியாத அளவு டிஸ்டன்ஸ்ல. அப்புறம் அந்த சீஃப் அந்த கேம்புக்கு வந்து அந்த தண்டனை கொடுத்துருந்த அந்த பொண்ணை கூப்பிட்டு டார்ச்சர் பண்றான் ரொம்ப. அப்போ அவங்க கரீம் ஒருத்தன் வர்றான். அவன்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஒரு யங் மேன் வந்துட்டு என்னை பார்த்தான், அவன் பேர் ஜீன் சித்தி, அவன் நம்ம இயக்கத்துல சேரணும்னு ஆசைப்பட்டான், ஆனா நான் சந்தேகமா இருந்ததுனால அவனை சேர்த்துக்கல, நீ அவனை பத்தி விசாரி, அவன் தப்பானவனா இருந்தா அவனை கொன்று அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கரீம்ன்றவன் நல்லவேளை அவனை நம்ம இயக்கத்துல சேர்க்கல, ஏன்னா அவன் தான் ஜீராவோட லவ்வர், அவன் இங்க வர்றதே அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போகுதான், அவ தான் இங்க இல்லையே அப்படின்னு சொல்றான். சரி அவன் வந்தா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃபும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கரீம் அங்க உள்ள பெரியவர் 2 பேருமே பேசிக்கிறாங்க, இங்க என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த டிஸ்கஷன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் ஃபைனோக்ளார்ல ஏற்கனவே ஜீராவை பார்த்துருந்தார்ல, அவர் அந்த கேவுக்கு வந்துட்டு செக் பண்றாரு. அங்க உள்ள ஜீரா இருக்கிறத பாத்துறாரு. பார்த்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க இருந்தாதான் எனக்கு தண்ணி சாப்பாடு கிடைக்குது, நான் வெளியில போனா செத்து போயிருவேன் அப்படின்ட்டு. நீ ஆனா கேம்புக்குள்ள வந்தீங்கன்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து, அதனால கேம்ப் பக்கத்து வந்துடாத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அவர் ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல கெமி அந்த தலைவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறான். அவன் அதை வாங்கி சாப்பிடுறான். அடுத்த சீன்லயே ஹீராவோட லவர் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த பாலைவனத்துல ரொம்ப தாகத்தோட நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க ஒரு ஃபேமிலி இவனை பார்த்துட்டு இவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. இவன் ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்ட்டு அங்கேயே கீழே விழுந்துடுறான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி இவன் நல்லவனா இருக்கான் அப்படின்ட்டு இவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடுத்த சீன்லயே இவங்களுக்கு பிரெக்னெண்டா இருக்கனால பெயின் வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப கஷ்டப்பட்டு பெயின்னால துடிச்சு வெளியில நடந்து வர்றாங்க. அப்போ அவங்களோட லவர் ஜீன் சிதி வெளியில நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க கிட்ட போய் பாக்குறாங்க, அது இல்ல, அவங்க ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரியவர் அப்ப அங்க உள்ள இன்னொருத்தர் 2 பேருக்கு இடையில ஒரு கிளாஸ் வருது, ஃபிட்டான ஆளை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பெரியவர் அந்த பையன் ஃபிட்டானவன் தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ வந்துட்டு வெப்பன்ஸ்ல தான் எக்ஸ்பர்ட், ஆள் செலக்ட் பண்ற நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அங்க உள்ள முக்கியமான 2 பேருக்குள்ள சண்டை வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் அவன் சொல்றதே கேட்டுறாரு. இந்த சீன்லயே அந்த ஜீன் சித்தி அவன் வந்துட்டு ஒரு கழுதையில, அந்த ஃபேமிலி கொடுத்த கழுதையில இங்க டிராவல் பண்ணி வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அவங்க கொடுத்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அந்த பெரிய ஒரு நைட் ஆனவன சீரா அவங்க இருக்கிற அந்த கேவுக்கு போயிட்டு டார்ச் லைட் அடிச்சு சிக்னல் பண்றாரு. அவங்களும் வெளியில வர்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜீராட்ட ஒரு கன்னை கொடுத்து
கொடுத்து இதை எப்படி லோட் பண்ணணும், எப்படி எய்ம் பண்ணணும்னு நான் அவனுக்கு சொல்லித்தரேன். இதுதான் சரியான நேரம், நாளைக்கு அவனுங்கெல்லாம் வெளியில் போகிறானுங்க, அப்போ நீ ஈஸ்டர்ன் சைட்லேருந்து அட்டாக் பண்ணு, நான் பிளான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஐடியாலாம் போட்டு கொடுக்குறாரு. அப்புறம் சீராட்டா அந்த இடத்தோட பிளானை காமிச்சு இந்த இடத்துல தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோசிவை வைக்கணும், குறிப்பாக இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சிடக்கூடாது, ஏன்னா அங்கே தான் கேஸ் டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் எல்லாருமே நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அந்த பிளானை ஃபுல்லாக மைனூட்டாக நோட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் வெளியில கிளம்பி போகணும்னு நான் 5 மணிக்கு அங்க இருந்து சிக்னல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. சீரா வந்துட்டு நைட்டோட நைட்டா அந்த கேம்புக்குள்ள ஒவ்வொரு இடமா போய் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் மறைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சீரா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் வச்சுட்டு அந்த கேர்ள்ஸ் இருக்கிற அந்த டென்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட நீ எப்படி உயிரோட இருக்க, உனக்கு பிரெக்னன்ட் டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை அப்படின்ட்டு அவங்க கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு இப்போ நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்றாங்க. அப்போ அங்க உள்ள இன்னொரு பொண்ணு, உன்னோட லவ்வர் வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்கானே, அவனை கொல்றதுக்கு இவனுக்கு ஆள் அனுப்பியிருக்கானுங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதை கேட்டுட்டு இவங்க ஷாக்காயிடுறாங்க. இந்த எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கேவுக்கு இங்க திரும்புறாங்க. அடுத்த நாள் காலையில் தன்னோட குழந்தைய சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபைனோகுலர் அந்த துப்பாக்கி ரெண்டையும் எடுத்துட்டு அந்த ஃபைனோகுலர் வழியாக அந்த குரூப் எல்லாம் கிளம்புறாங்களா இல்லையான்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பிளானை எக்ஸிக்யூட் பண்ண. இங்க இருந்த முக்கியமான ஆட்கள் ஃபுல்லாக கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த கேம்பை நோக்கி உள்ளே போகிறாங்க. கன்னு அப்புறம் ஒரு பாக்ஸில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே போகிறாங்க, யாருக்கும் தெரியாமல். திருப்பி உங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு டவுட் வருது. அதனால குழந்தைய தன்னோட பின்னாடி டைட்டாக கட்டிடுறாங்க சாரியில். அப்படியே அந்த ராக்லேருந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கரீம்ன்றவன் வெளியில் வர்றான். இதுக்கடுத்து அங்க உள்ள அந்த பெண் போராட்ட குழு தலைவரை அங்க உள்ள பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு போய் கத்தி வச்சு கழுத்திலே குத்தி கொன்றுது. கரீம் வந்துட்டு அவங்க இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு டவுட் ஆகி எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறான், யாராவது இருக்காங்களான்ட்டு. அப்புறம் கரீம் வேமா போய் செக்யூரிட்டி ஃபுல்லா அலர்ட் பண்றான், இங்க யாரோ உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க, நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த தலைவன்கிட்ட போய் சொல்றான். அந்த தலைவன் வந்து போல அங்கதான் இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த தலைவன் இருக்கிற டென்ட்டுக்கு வெளியில ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருக்கு, அதுல ஐ ஆம் அலைவ் அப்படின்னு எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் அவனுங்க இங்க யாராவது இருக்கானுங்களான்னு கன்னோட வந்து செக் பண்றானுங்க, யார் வந்து இந்த மாதிரி செஞ்சது அப்படின்ட்டு. அவனுங்க பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ப்ளோசிவ் ஷூட் பண்றாங்க. அதுல 2-3 பேர் செத்து போயிடுறானுங்க. அதுக்கடுத்து இவங்களோட குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது, சவுண்டு கேட்குது. ஆனா இவங்க கண்மூடித்தனமா அவனுங்களை சுடுறானுங்க, அவனுங்க செத்து போயிடறானுங்க 2-3 பேர். அதுல கரீம் அந்த மெயினான ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அதுல இவனுங்க ஆளே ஒருத்தவன் அவனை சுட்டு கொன்றான். இவங்க ஃபைனோகுலர் வச்சு செக் பண்றாங்க வேற யார் இருக்கா அப்படின்ட்டு. அந்த சீனே ரொம்ப கோரியா இருந்துச்சு, ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகளா இருந்துச்சு. அந்த தலைவன் வந்துட்டு அடிபட்டு நடக்க முடியாம அப்படியே தவழ்ந்து வந்துட்டு இருக்கான். அந்த தலைவன் உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களா இருக்கிறதுனால கழுகுகள் ஃபுல்லா அவனை வந்து தாக்க ஆரம்பிக்குது. அவன் அந்த ஃபுல்லா விரட்டி விடுறான், ஆனா அவனால முடியல. இதுக்கப்புறம் அந்த டென்ட்ல உள்ள மித்த பொண்ணுங்கெல்லாம் தப்பிச்சு பாலைவனம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு மிலிட்டரி கமாண்டோட வேன் வருது. அதுல இருந்து நிறைய மிலிட்டரி ஆபீசர்ஸ் இறங்குறாங்க. அதுல என்ன ஒரு மெயினான ட்விஸ்ட்னா, அங்க இருந்து ஒரு பெரியவர் இருந்தார்ல, அவரும் அந்த மிலிட்டரியை சேர்ந்தவர் தான். அவர் இங்க வந்து ஸ்பையா இவங்களுக்கு வேலை பார்த்திருக்காரு மிலிட்டரிக்கு. அவர் தான் அவனுங்களுக்குலாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது. ஸோ அந்த பொண்ணுங்களையும் அந்த வேன்ல ஏத்திக்கிறாங்க அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம். அடுத்து சீரா அவங்க போயிட்டு அங்க எல்லாரும் இறந்துட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க உள்ள காரை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தூரமா ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அவனை நோக்கி இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் கையை தூக்கிடுறான். அதுக்கப்புறம் அதுதான் இவங்களோட கணவர். அதுக்கப்புறம் அவங்க கணவர்கிட்ட அந்த குழந்தைய காமிக்கிறாங்க. உங்க ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. படத்துல சில நியூட் சீன்ஸ் இருக்கு, அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பட் நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு டீசென்ட்டான சர்வைவல் டிராமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.